தமிழகத்தில் இருவேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போஸ்டர்களை ஒட்டியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள காடம்பாடி பகுதியில் சிப்காட் தொழிற்சாலைகளின் கழிவுகளால் நிலத்தடி நீர் முற்றிலும் மாசடைந்துள்ளது. இதை சரி செய்ய கோரியும் தூய்மையான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் அறிவித்துள்ளனர். எங்கள் வாழ்வாதாரத்தை முழுமையாக இழந்துட்டோம். குடிக்க தண்ணி பார்த்தீங்கன்னா சிப்காடு இந்த பேரூராட்சி சார்பில் குடிக்க தண்ணி கேட்டோம். எங்களுக்காக ஒரு பக்கத்தில் போர் ஒன்று போட்டு கொடுத்தாங்க. அந்த போர் தண்ணி போர் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 300 டிடிஎஸ் ரேட் இருந்ததுங்க. இப்போ அதனோட டிடிஎஸ் 800 ஆகிப்போச்சுங்க. அதோட டிடிஎஸ் லெவல் மாறிட்டே போகுதுங்க. ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு போராக கெட்டு இப்போ கிட்டத்தட்ட 8 போர் கெட்டு போச்சுங்க. இதனால் எங்கள் ஊரில் ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. நாங்கள் 2 வருடமாக போராடி பார்த்துட்டோம், ஒன்றும் முடியல. அதனால் இந்த வர்ற தேர்தலை எங்களுக்கு இந்த முழுமையாக தீர்வு காணலை அப்படின்னா எங்கள் ஊர் மக்கள் சார்பாக இந்த தேர்தல் முழுமையாக புறக்கணிப்பங்க. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே உள்ள பச்சைமலை கிராமத்தில் 40,000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். புதிய பேருந்து வசதி, மலைப்பாதையை விரிவுபடுத்தி இருவழிச்சாலை உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி போஸ்டர்களை ஒட்டியதால் அப்பகுதிகளில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தேர்தல் புறக்கணிப்பு சம்மந்தமாக நாங்கள் சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரை தெரியப்படுத்திட்டோம். ஆனால் இவ்வளோ நாள் ஆகியும் அரசு தரப்புலையோ இல்லை அரசியல்வாதிகள் தரப்புல இருந்து இந்த சங்கத்தையோ அல்லது பொதுமக்களையோ யாரும் எங்களை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தாதனால தான் நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த கருப்பு கொடி கட்டி அது இல்லாமல் எங்களுடைய எதிர்ப்பு ஒட்டுமொத்தமாக நாங்கள் தெரிவிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரியாக இருக்கட்டும், ப்ளஸ் அரசியல்வாதி யாருமே இந்த பச்சைமலைக்கு ஓட்டு கேட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இருக்கிற இந்த 4 பஞ்சாயத்தோடைய பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கோம்.